ராகு கேது பயிற்சி இன்று நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அது குறித்த பலன்கள் என்ன, ராகு கேது பயிற்சி என்றால் என்ன என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த சிறப்பு நேரலையில் நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு திரு காழியூர் நாராயணன் ஜோதிடர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று சொற்பொழிவாளரும் ஜோதிடருமான திரு ஆனந்த் ஆழ்வார் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இருவருக்கும் வணக்கம். முதல்ல அரங்கத்தில் இருக்கும் உங்களோட தொடங்கலான் இருக்கேன். இப்போ இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னா என்ன, எப்படி அதை புரிஞ்சுக்கணும்? நல்ல கேள்வி கேட்டீங்க. நல்லா ஆரம்பம். அதாவது பயிற்சின்னு சொன்னால் ஒரு பொருளை எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறது. ஆனால் கிரகங்கள் பயிற்சின்னு சொல்லும்போது அப்படி பொருள் கொள்ளக்கூடாது. அதை நகர்தல்னு சொல்லணும், மூமெண்ட்டுன்னு சொல்லணும், வெலாசிட்டின்னு சொல்லணும். அதனுடைய சுழற்சின்றது ஒரு குறிப்பிட்ட அட்டவணை பிரகாரத்துக்கு குறிப்பிட்ட வேகத்தில் அது பாட்டுக்கு செஞ்சிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்முடைய வசதிக்காக சில கட்டங்களை போட்டு, உதாரணத்துக்கு 12 கட்டங்கள், ராசி கட்டங்களை போட்டு அதனுடைய அந்த சுழற்சியானது, அந்த வெலாசிட்டியானது, நகர்தலானது எந்த கட்டத்துக்கு உகந்ததாக அந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு கணிக்கிற முறைக்கு தான் பயிற்சின்னு சொல்கிறோம். அது ஒரு யூனிட் மெஷர்னு பேர் இதுக்கு. அதனால் பயிற்சினா பேர்த்து வைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த சுழற்சியும் போது இந்த ராசி அது பார்க்குறது, மேஷத்தை 0 டிகிரிலேருந்து 30 டிகிரிஸ் வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு காலகட்டம். அதே மாதிரி ரிஷபத்தில் அப்படி 12க்கு 360 டிகிரி அது கவர் பண்ணுறது. அதுதான் சுழற்சியின் பேர், பயிற்சியின் பேர். இப்போ 27 நட்சத்திரங்களுக்கும் அதற்கான பரிகாரங்கள் பற்றியும் பேச போகிறோம். அந்த வகையில் இப்போ மேஷராசிக்குரியவர்களுக்கான நட்சத்திரங்களுக்கான பரிகார பலன்கள் என்னென்ன? முதலாவதாக மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரங்கிறது கேதுவுடைய நட்சத்திரமாக பாவிக்கப்படுது. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிக யோக பலனை கொடுத்தாலும் கேதுவாகப்பட்டவர் சிறு மயக்கம், சிறு குழப்பம், சிறு தடைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரிஷபராசிக்கான பலன்கள் என்ன? ரிஷப ராசிக்காரர்கள் ராசியில் 2வது ராசி. அவர்கள் ஸ்திர ராசின்னு பேர். அவர்களுக்கு ஸ்திரமாக நிற்கிறவங்க, ரொம்ப ஸ்டெடி அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட் பீப்புள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு ராசியிலே இருந்த ராகு பகவான் விரயத்துக்கு போயிருக்கார். விரயம்னா நார்மலாக எல்லா கிரகத்துக்கும் விரயம் 12ன்னு சொன்னால், நஷ்டம்னு சொன்னால் எல்லாம் கஷ்டம்னு சொல்லணும். ஆனால் ராகு கேத்து விஷயத்தில் அதுக்கு நேர் எதிர்மாறான பலன். அது லாபத்துக்கு சமமான பலன். அதாவது விரயத்தில் இருக்கக்கூடிய ராகுவானவர் ராசியில் இருந்தவர் இப்போ நிறைய திரும்ப முனைகளை பலது ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கடந்த காலத்தில், கடந்த 18 மாதத்தில் பலவிதமான இன்னல்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துக்கங்கள் இதெல்லாம் சந்திச்சுட்டு வந்தீங்க. எப்படா இதுக்கெல்லாம் முடிவு காலம் வரப்போகுதுன்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை தான் இந்த ராகு கேத்து பயிற்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக நன்றாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. மிதுன ராசிக்கான பலன்கள். உபய ராசின்னா ஸ்லோ, நிதானமாக இருப்பாங்க, சிந்தனையாளர்களாக இருப்பாங்க, தீர்க்கமாக திருஷ்டிகள் இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய இயல்பான இயக்கங்கள்லாம் ரொம்ப உயரமான வெற்றிகளை எட்டி பிடிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அவர்களுக்கு விரயத்தில் இருந்த ராகுவானவர் இப்போ லாபத்தில் போயிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொருளாதாரத்தில் கடுமையான நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் வரவு செலவுகள் தாராளமாக ஏராளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 2023 ஆண்டு நிறைவான பகுதியில் அவங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான சில வழிவகைகளை தோற்றுவிக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேத்துடைய பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக விளைவிக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு உரிய நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகார பலன்கள். மிதுன ராசிக்கு அதிபதியே புதன். ஸோ அவங்க போய் வணங்குறது உண்டு. முன்னையே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஸ்ரீபெரும்பூர் ராமானுஜராவே ஆதிசேஷனுடைய இன்னொரு ரூபமாக இருக்கிறார். அதனால இவரை போய் மிதுன ராசிக்காரர்கள், அதில் குறிப்பாக மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து வணங்குறது சிறப்பு பலனை கொடுக்கும். அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கான இந்த ராகு கேது பயிற்சியினுடைய பலன்கள் எப்படி இருக்கு? இந்த ஆயில்ய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை உட்கொண்ட கடகராசிக்கு குறிப்பாக இந்த ராகு கேத்துக்கு நெருங்கின சம்பந்தம் உண்டு. ஏனைய ராசிகளை விட இந்த கடகராசிக்கு சர்ப்பத்தினுடைய அமைப்பு ரொம்ப சிறப்பாகவே உதவிகரமாக இருக்கும். நல்ல அனுகூலமாக பலனை கொடுக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய உயர்நிலையில் அந்த பலன்களை கொடுத்து உதவ போகிறது. துஷ்பலன்களை கொடுக்கக்கூடியவர்களுக்கு அதனுடைய சீற்றம் கூடுறதுக்கும் இதே அந்த ஆயில்ய நட்சத்திரத்தமான அந்த பாம்பினுடைய சர்ப்பத்தினுடைய தோஷங்கள் உண்டு. குறிப்பாக கால சர்ப்ப தோஷமுடைய ஜாதகங்கள் கடகராசிக்காரர்களாக இருந்தால் அதனுடைய தீட்சண்யம் கூடுறதுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமான காரண காரியங்கள் உண்டு. உதாரணத்துக்கு இந்த டிப்ரெஷன் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, மனபேதளிப்புன்னு சொல்லுவாங்க, இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திரு ஆனந்தாழ்வார், இப்போ கடகராசிக்காரர்களுக்குரிய நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள்.
பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டான நட்சத்திரங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ராமர் படமே சிறப்பான அமைப்பு. ஏன் ராமர்னா, ராமச்சந்திர பிரபு அப்படின்னா கடுமையான கஷ்டங்களும் குழப்பங்களும் வரும் பொழுது மனதை ஒருமுகத்தைப்படுத்தி நிதானத்தை பெறுவதால் அவனுக்கு ராமச்சந்திரமூர்த்தின்னு பேரு. நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சி கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கும் குறிப்பா புனர்பூசம், ஆயிலிய நட்சத்திரக்காரருக்கு தலை சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பதால் ராமர் படத்தை வழிபடுவது புனர்பூச நட்சத்திரத்துக்கு சிறப்பா இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கான இந்த பலன்கள் என்னென்ன ராகுகேது பயிற்சினால்? சிம்மராசிக்காரர்களுக்கு ராஜ்யம்னு சொல்லக்கூடிய, ஜீவனம்னு சொல்லக்கூடிய அந்த 10ஆம் இடத்துல இருந்த ராகுவானவர் 9ன்னு சொல்லக்கூடிய பாக்கியத்துக்கு மாறி இருக்காரு. பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கிறது பெரிய விசேஷமான சத்பலன்களை கொடுக்கறதுக்கும், அதியோக ராஜபலன்களை கொடுக்கறதுக்கும், எதிர்பாராத செல்வங்கள் கொடுக்கறதுக்கும், ரேஸு, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், பங்கு வர்த்தகம் போன்ற துறையில் மிகப்பெரிய ஒரு பூன் ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்லக்கூடிய நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கறதுக்கும் இந்த ரொம்ப ஏற்புடைய ராகுகேது பயிற்சி இது. இப்போ சிம்மராசி உரியவர்களுக்கான அந்த நட்சத்திர பலன்கள். அனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோயிலினுடைய தங்கையாக பாவிக்கப்படக்கூடியவர்கள் ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயில சிம்மராசிக்காரர்கள் இந்த 18 மாசத்துக்குள்ள வணங்குவது அவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கொடுக்கும். ஆற்றுக, அல்லல் நீக்குக, அவஸ்தையை குறைக அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயில். இப்போ மக நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம். கேது தன்னுடைய சொந்த வீட்டிலே கெடுபலனை கொடுக்காது என்றாலும் ராகு கேது சர்ப்பமா இருக்கிறதுனால் சிறு சிறு உபாதைகள், சிறு சிறு தடங்களை நீக்குவதற்கு இந்த அம்பாளுடைய திருப்படத்தை வீட்டில் வைத்து பாயாசம் சொல்லக்கூடிய இந்த பாசிப்பயிறு பாயத்தை நிவேதானம் பண்ணி, குறிப்பாக சனிக்கிழமை இந்த மக நட்சத்திரக்காரர்கள் நிவேதானம் பண்ணிட்டு வந்தாலே இவருக்கு யோகமும் யோக பலனும் அந்த ஆட்டுக்கால் பகவதி அம்மாள் கொடுப்பார். கன்னி ராசிக்கான இந்த ராகு கேது பயிற்சியினுடைய பலன்கள். கன்னியாராசி பொறுத்த வரைக்கும் 8க்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கார். அதே சமயத்தில் பாக்கியம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். இது ரெண்டுமே சிறப்பான அம்சங்கள். 8க்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேத்துவானது, அதாவது 3ஆம் இடத்துல விருச்சிகத்தில் இருக்கக்கூடியவர், துலாத்தில் இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்து தீராத நோய்களுக்கெல்லாம் தீர்வு காண்றதுக்கும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கும், வாழ்க்கையில் சுகங்கள் அதிகரிக்க செய்யறதுக்கும், தீராத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கும், இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கும், தெளிவான வாழ்க்கை பாதையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி பேருதவியாக இருக்குது. இப்போ கன்னிராசிக்குரியவர்களுக்கான நட்சத்திரக்காரர்களின் பரிகார பலன்கள். இந்த கன்னிக்கு 8ஆம் இடம் நம்ம முன்னவரை ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. இந்த கன்னி ராசிக்காரர்கள் இந்த ராகு கேதுக்கு வழங்கக்கூடிய நாகர்கோயில் இருக்கக்கூடிய நாகராஜர் அப்படின்னு பேரு. இந்த நாகருக்கு பார்த்தீங்கன்னா அனந்தன், சனந்தன், பத்மன், சூரபத்மன் 18 வகை இருக்குதா. இந்த நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ராகு கேது தான். ஆனா இவருக்கு எல்லாத்துக்கும் அதிபதி நாகராஜர். அந்த நாகராஜர் கோயிலில் அதனாலதான் அந்த ஊருக்கு பேரே நாகர்கோவில் வந்தது. இதுல கூடுதல் சிறப்பு என்னன்னா, நாகரை கும்பிட்டாலும் பக்கத்துல கிருஷ்ண பரமாத்மா குருவாயூருடைய கண்ணன் மாதிரி பக்கத்துல இருக்கிறாங்களாம். அப்ப நாகராஜரையும் பார்த்துட்டு அந்த கண்ணனையும் பார்த்துட்டு வரும் பொழுது 8ஆம் இடம் செயல்படாது, மாறாக சுபிட்ச பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு என் கண்ணன் அங்க நாகர்கோயில் இருக்கக்கூடிய என் கண்ணன் நடத்தி கொண்டிருக்கிறார். துளாராசி பத்தி தான் நம்ம பேச போறோம். துளாராசின்றது தனஸ்தானம் சொல்லக்கூடிய, நேத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய, 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய, குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மாற்றமானது, கேத்துவானது ராசியிலே வந்துட்டார் துளாராசிக்காரர்களுக்கு. இது மிகப்பெரிய ஒரு வலுவான நிலைப்பாடு. ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க, ரொம்ப துக்கப்பட்டிருக்காங்க, வேதனைப்பட்டிருக்காங்க, விசாரப்பட்டிருக்காங்க, நிறைய எதிர்ப்பு, அடைஞ்சல், தோல்வி இருக்குது, பொருளாதார சரிவு, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, இப்படியெல்லாம் கடந்த 18 மாதம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. அதுக்கெல்லாம் இப்போ தீர்வு வந்தாச்சு. ரொம்ப நல்ல எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் வேறு நடை போட போகிறீங்க. நல்ல ஆரோக்கியம் இருக்கும், தீராத பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போகும், வாழ்க்கையில் வளங்கள் கூடும், எதிர்பார்த்த எண்ணங்களில் எதிர்பார்த்ததை விட கூடுதலான இரட்டிப்பான பலன்கள் உங்களை அடைய போகிறது. நிறைய பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு குடும்பத்தில் அமைதியான, சந்தோஷமான, வளமான போக்க உணர்ந்து பெருவாழ்வு வாழ போகிறீங்க. ரைட். இப்போ விருச்சிக ராசிக்காரர்களின் பலன்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாருங்கம்மா, இந்த ராகுவானது, கேத்துவானது இது ரெண்டுமே ரிவர்ஸ் மூமெண்ட்டில் ஏற்பட்டு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷபத்திலிருந்து 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்துக்கு ராகு பகவான் வந்திருக்கார். இந்த ராசியிலிருந்து கேத்துவானர் விரயத்துக்கு போயிருக்கார். முன்னமே நம்ம சொன்னபடி விரயத்தில் ராகு இருக்கிறது அனுகூலம், அது லாபத்தில் இருக்க ராகுக்கு சமானம். ஆகவே அதனுடைய லாபங்கள் ஏராளமாக இருக்கும், வாழ்க்கை வளங்களை கூட்டும், வசதி வாய்ப்புகளை கூட்டும். குறிப்பாக பெண்களுக்கு நிறைய ஆடை, ஆபரணம், சொத்து சுகங்கள்லாம் பெற்றுத்தரும். தனுசு ராசிக்காரர்களுடைய பலன்கள் என்ன?
கேட்டேன். இந்த தனுசு ராசின்றது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ராசின்னு சொல்லுவோம். அதாவது இந்த கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசி, அதுக்கு ஒரு தனியான ஒரு சுகமான பலன்கள்லாம் உண்டு. அப்படிப்பட்ட தனு ராசிக்காரர்களுக்கு இதுகாரம் வரைக்கும் விரயத்தில் இருந்த கேதுவானவர் லாபத்துக்கு போயிருக்காரு. அதே மாதிரி ஷஷ்டமத்தில் இருந்த ராகுவானவர் பஞ்சமம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. இதனுடைய அமைப்பு பிரகாரத்துக்கு பார்த்தோம்னா தனு ராசிக்காரர்களுக்கு வளமான வாழ்க்கை பாதங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய 18 மாதங்கள் உங்கள் கையில் எதிராக காத்துட்ருக்கு. நல்ல பல திட்டங்களுக்கு அழகான வடிவம் கொடுத்து உயரமான வெற்றிகளை பறிக்கிறதுக்கு உகந்த காலம் இது. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள்லாம் நிறைவேற்றி வைக்கும். தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதோட புதிய முயற்சிகளால் பல நல்ல முற்போக்கான சிந்தனையோட சிறப்பான செயல்பாடுகளால் நல்ல பல வெற்றி பணிகளை செய்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு வலுவான சூழ்நிலை இருக்கிறதுனால முழுமையாக பயன்படுத்துங்க. தனுசு ராசிக்குரியவர்களுக்கான நட்சத்திர பரிகால பலன்கள். தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய இலக்கை நோக்கி அடைய முடியாம சமய காலமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த ராகு கேதுக்கு உண்டான அதிபதி இருக்கக்கூடிய கருமாரின்னு அர்த்தம். உருமாறி கருமாறி நன்மையே கொடுக்கக்கூடிய கருமாரி அம்மனை போய் தனுசு ராசிக்காரர்கள் வணங்குறது சிறப்பான பலனை கொடுக்கும். அதுல உத்திராட நட்சத்திரம், அந்த உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க பிரதானமாக காளி மாறி ஊறி இல்லாமல் அம்பாலா இருக்கணும். காஞ்சி காமாட்சி மீனாட்சி இந்த மாதிரி அம்பாள் படத்தை வச்சு வணங்குவதும், அதற்கு வந்து கதம்பம் சொல்லக்கூடிய பல வண்ண கலர்களை போட்டு வருவது அவங்க நினைச்ச காரியத்தெல்லாம் வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரம் போராடும் ஆளுவாங்க. ஜாதகத்துல அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இந்த பூராட நட்சத்திரம் போராடி கூட வெற்றி பெற்று விடும் அப்படின்னு ஒரு அளப்பு தான் அதை ஷார்ட்டா சொல்லியிருக்கிறாங்க. இந்த பூராட நட்சத்திரக்காரங்களும் சுக்கிரனுடைய விகந்ததா இருக்கிறதுனால அந்த பெருமாளுடைய அனுகிரகமான ஆஞ்சநேயரை வழிபடுவது, அதே போல ராகு கேதுக்கு உண்டான உளுந்து, இப்ப பெரும்பாலும் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறோம், பிரார்த்தனைக்காக சாத்துறோம் இல்லையா. இந்த பூராட நட்சத்திரக்காரங்கள் இந்த ராகுக்கு உண்டான அந்த உளுந்தையும் அதை வடமலை ஆஞ்சநேயருக்கு சாத்தி கொண்டு வருவது, அதாவது இந்த 18 மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு தடவையாவது செய்யறது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி மேல வெற்றி கொடுக்கும். மகரம் கும்பம் மீனராசிக்காரர்களுக்கும் நட்சத்திர பரிகாரங்களும் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். மகர ராசிக்காரர்களுக்கான பலன்கள் பற்றி இப்ப நம்ம பேச வேண்டியது இருக்கிறது. மகர ராசி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ராசி. அது ஒரு ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ் உண்டு இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல ராகுனுடைய அமைப்பு நிறைய சலனம்னு சொல்லுவோம், அதாவது மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது வித்யா, வியாபாரம், அப்புறம் இந்த சலனம், பிரயாணங்கள், புண்ணிய காரியங்கள், இதுக்கெல்லாம் அமைப்பு உண்டுது. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேத்து பயிற்சி காலத்தில் நிறைய பிரயாண அனுகூலம் இருக்குது. குறிப்பாக வெளிநாடு சென்று குடி போகணும்னு ஆசைப்படுறவங்க, அல்லது வெளிநாடு போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறவங்க, இவங்களுக்கு நிறைய பலனை ஆரம்பத்திலேயே அது கொடுத்துரும். அதாவது இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே அதுக்கு பலன் உண்டு. அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் ஒரு சிலருக்கு, இந்த படிக்கும் மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிப்பை தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெற்றோர்களால் சிறப்பான உதவி மாணவர்களுக்கு கணினி போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கோ அல்லது இருசக்கர வாகனங்கள் பெற்றுத்தரத்துக்கோ இந்த ராகு கேத்து பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்ட நற்பலன்களை கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு உரிய நட்சத்திரக்காரர்களின் பரிகார பலன்கள். மகர ராசிக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய அற்புதமான ஆலயம் மதுரை டு ராமேஸ்வரம் ரோட்ல பரம்பாக்குடின்னு ஒரு சேத்திரம்னா அந்த ஊரையும் சேத்திரம் சொல்லிக்கலாம். அங்கிருந்து சுமார் 15 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய நயினார் கோயில் அப்படின்னு பேரு. உடனே ஐயனார் நயினார்னு சொல்லிட்டு இருக்கிறான்னு நினைக்க வேணாம். நயினார் அப்படின்னா சிவபெருமானோட நாகம் இருக்கிறதுனால அவருக்கு ஐயனா நயினார் அப்படின்னு பேரு. அது ஐயனே குழந்தைய கூப்பிடுறோம்ல. இந்த ஆலயத்துல இன்றும் புத்து ரூபத்துல பகல் பொழுதுல மக்கள் வைக்கக்கூடிய அந்த பாலை வந்து பறி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வை நாகராஜர்னு சொல்லக்கூடிய அந்த நயினார்னு சொல்லக்கூடிய அந்த நாகம் வந்து வழங்கி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த மகர ராசிக்காரர்கள் முனைவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே வலுவானவங்க, அந்த காந்தார யோகம்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு பாக்கியம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆலயத்துக்கு சென்று வருவது சிறப்பான பலனை கொடுக்கும். கும்பராசிக்காரர்களுக்கான பலன்கள். கும்பராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த மேஷத்தில் இருக்கிற ராகு ரொம்ப சிறப்பான பல பலன்களை கொடுப்பார். ரொம்ப நாள் வாடகை வீட்டில் இருந்துட்டு சொந்தமாக வீடு வாங்கி குடி போகணும்னு எண்ணியிருந்தவர்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு இந்த ராகு கேத்து பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு பேருதவியாக இருக்கும். சொத்து சுகங்கள் நிறைய வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் விரிவாக்க பணிகளை ரொம்ப வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதுக்கும், வியாபாரிகளுக்கு புதிய கூட்டாளிகளுமா மூலதன பெருக்கிறதுனால வியாபாரத்தினுடைய உயரங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு எட்டி செல்றதுக்கு நல்வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டிருக்கு.
ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததை விட நிறைய ஏராளமான பலன்கள் கொடுக்கறதுக்கு இந்த ராகுகேத்து பயிற்சி நிறைய உறுதுணையாக இருக்கின்ற சுப செய்தியோடு நீங்கள் நல்ல மகிழ்ச்சியாக திட்டமிட்டு பெருவாழ்வு பெறலாம். கும்பராசிக்குரிய நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள். கும்பராசிக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஸ்தலம் கீழ்பெரும் பள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆலயத்துக்கு சென்று வணங்குவது ஏற்கனவே முனைவர் சொன்ன மாதிரி நல்ல அபிவிருத்திகள் இருந்தாலும் கூட அதில் சிறு சிறு தடங்கள் தாமதங்கள் இல்லாமல் நினைத்த உடனே கிடைத்த உடனே வெற்றி கொடுக்கக்கூடிய கோயில் கீழ்பெரும்பள்ளம். இதுக்கு 1000 விளக்கங்கள் இருந்தாலும் நீ கீழேயா இருக்கிற பள்ளத்தில் இருக்கிற கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஏற்றி இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பும். அவிட்ட நட்சத்திரத்துக்கு நான் ஏற்கனவே பலன் சொல்லியிருக்கிறேன். சதய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம். ஒரு அஸ்ட்ராலஜருடைய வேலை ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கணும் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய முதல் வேலை அவர் வந்திருக்கிற நாளில் சதய நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. உதாரணம் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் அவ்வளோ சிறப்பு பெற்றதான் சதய நட்சத்திரம். ஆனாலும் கூட அது ராகுவுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் இந்த ராகுவை அடக்குவதற்கு இந்த ராமானுஜர் அல்லது கூராத்தாழ்வார் படத்தை வைத்து வணங்கி கொண்டு வருவது சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த 18 மாசத்துல ராகு கேதுனுடைய அமைப்பு சில ஆழ்வார்களுடைய அனுகிரகத்தினால் ராகு கேதுவை வெல்ல முடியுங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்குது. இறுதியாக மீன நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள். மீனராசி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மீன் பேர் அதுக்கு, அது கையில் பிடிக்க முடியாது, நழுவிடும். அந்த மாதிரி நல்ல டிப்ளமசி கேரக்டர் உடையவங்க, எதுலேயும் சிக்க மாட்டாங்க, ரொம்ப சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க, ஆனால் நேர்வழியில் இருப்பாங்க, சிந்தனையாளராக இருப்பாங்க. இப்போ இந்த ராகுவானோ அவங்களுக்கு வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் அற்புதமான அமைப்பு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்றதுக்கும் எல்லா முனைகளிலும் நீங்கள் வெற்றி மேலே வெற்றி குவிக்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளராகவும் வெற்றியாளராகவும் வாழ்க்கையினுடைய உயர்நிலையை எட்டி பிடிக்கிறதுக்கான வழிவகைகளை உங்களுக்கு லகுவாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய ராகுகேத்து பயிற்சி. அதே சமயத்தில் பாக்கியம்னு சொல்லக்கூடிய 9ன்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் இந்த இவர் இருக்கிறது 8ன்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு அஷ்டமத்தில் பாக்கியத்துலேருந்து வந்த கேத்து பகவான் பன்முனையிலேருந்து பலவிதமான வெற்றிகளை குவிச்சு கொடுப்பாரு. நீண்ட நாள் போராட்டங்களுக்கெல்லாம் தீர்வு காண்பார். நிறைய பாடுபட்டிருக்கீங்க, ஆனால் கை மேலே பலன் கிடைக்கல. அதெல்லாம் முழுமையாக பெற்றுத்தரத்துக்கும் வாராக்கடன்கள்லாம் வரத்துக்கும் செல்வ நிலையை உயர்த்துறதுக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ராகுகேத்து பயிற்சி ரொம்ப சிறப்புடையது. திரு ஆனந்த் ஆழ்வார், மீனராசிக்கு உரிய நட்சத்திரக்காரர்களின் பரிகார பலன்கள் இறுதி பகுதியில் இருக்கும். மீனராசிக்கு சென்று வணங்க வேண்டியது திருவண்ணாமலையிலிருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மேல்மலையன்னூர் அங்காள் அம்மன் அப்படின்னு சொல்லி பேரு. இந்த அங்காள் அம்மன் பார்த்தீங்கன்னா புற்று ரூபத்தில் இருக்கிறா. இன்னும் அந்த புற்று ரூபத்தில் இருக்கக்கூடிய நாகக்கன்னி, நாகராஜருக்கு பிரதானமாக நாகக்கன்னின்னு சொல்லுவாங்க. அந்த நாகக்கன்னியாக அந்த அம்பாலே அருள் பாலிக்கிறா. இந்த ஆலயத்தில் ஊஞ்சல் சேவை, அமாவாசை சேவை பிரசித்தி பெற்றுன்னு நினைக்கிறோம். ஆனால் பகல் பொழுதில் போகும் பொழுது இந்த நாகக்கன்னி யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் எல்லாத்துக்கும் காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடத்திட்டு இருக்குது. நன்றி திரு ஆனந்த் ஆழ்வார். திரு காழியூர் நாராயணன், ராகு பயிற்சியினுடைய பலன்கள், பரிகாரங்கள், இப்படி நிறைய விஷயங்களை அரங்கத்திற்கு பகிர்ந்து கொண்டீங்க. நிச்சயமா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் இருக்கும், அவர்கள் எப்படி தங்களை பரிகாரம் செய்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற விவரங்கள் தெரிய வந்திருக்கும். இருவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.